ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ அனைவருக்கும் வணக்கம். திருமலா திருப்பதி தர்ஷன் அப்டேட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு பார்க்க போறது திருப்பதியில் கொடுக்கப்படும் எஸ்எஸ்டி டிக்கெட் அப்டேட் மற்றும் திருப்பதியில் இன்றைய கூட்ட நிலவரம். திருப்பதியை பொறுத்தமட்டில் எஸ்எஸ்டி டிக்கெட் 3 இடத்தில் கொடுக்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன் எதிரில், திருப்பதி பேருந்து நிலையம் பக்கத்தில் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில். இதில் அலிபரி நடைபாதைக்கான டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையானை மலை மீது படியில் ஏறி போய் தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு இங்கு மட்டுமே டிக்கெட் வழங்கப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் டிக்கெட்டுகள் அன்றைய தினத்திற்கு உபயோகப்படாது, அடுத்த நாளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்கள் அதிகபட்சமாக 2 to 3 மணி நேரத்திற்குள் மேலே சென்று விடலாம். இந்த நடைபாதையில் மொத்தம் 2388 படிகள் உள்ளன. திருமலையில் கடந்த சில நாட்களாக கூட்டம் குறைவாகவே இருந்து வருகிறது. தற்போதும் இதே நிலை நீடிக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் மிக குறைந்துள்ளது. இலவச தரிசனம் செல்லும் பக்தர்கள் தற்பொழுது 8 மணி நேரத்திலேயே பார்க்க முடிகின்றது. நாளையும் இதேபோல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று 13,500 டிக்கெட் அலாட் பண்ணி இருந்தாங்க. இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் சுமார் மாலை 9 மணி அளவில் முடிந்துவிட்டது. காலையில் தொடர் வண்டியில் வரும் பக்தர்கள் டிக்கெட் வாங்குவது இயலாத காரியம் ஆகும். ஏனென்றால் திருப்பதியை பொறுத்தமாற்றில் வாரத்தில் மத்தியில் உள்ள நாட்களில் டிக்கெட்டுகள் கம்மியாக கொடுக்கப்படும். வார இறுதி நாட்களில் மட்டும் டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். இந்நிலையானது இன்று மாறி உள்ளது. நாளைக்கான டிக்கெட்டுகள் தற்போது 9 மணி அளவில் 800 டிக்கெட்டுகள் மீதம் உள்ளன. நாளை தரிசனம் காண விரும்பும் பக்தர்கள் அனைவரும் விரைவாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த டிக்கெட்டுகள் காலை வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் நாளை வரும் பக்தர்கள் நேரடியாகவே இலவச தரிசனத்திற்கு சென்று தரிசனம் பார்க்கலாம், அல்லது மதியம் 1 மணி அளவில் எஸ்எஸ்டி டிக்கெட் பெற்றுக்கொண்டு மறுநாள் தரிசனம் பார்க்கலாம். இது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. நேற்று தரிசனம் காண காத்திருந்த பக்தர்கள் மொத்தமாக 10 கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தனர். முந்தைய தினத்தை காட்டிலும் நேற்று கூட்டம் குறைவு, இன்று அதனிலும் குறைவாக இருக்கின்றது. நாளை கூட்டம் மிக குறைந்த அளவிலே இருக்கும் என்று கருதப்படுகிறது. எந்தவித டிக்கெட்டுகளும் இல்லாமல் இலவச தரிசனம் பார்க்க செல்லும் பக்தர்கள் அதிகபட்சமாக 8 மணி நேரத்திற்குள் தரிசனம் பார்க்க முடியும். வைபி பிரேக் தரிசனம் செல்லும் பக்தர்கள் அதிகபட்சம் 1 மணி நேரத்திற்குள் தரிசனம் பார்க்க முடியும். எஸ்எஸ்டி டிக்கெட்டுகள் மூலம் செல்ல பக்தர்கள் 3 to 4 மணி நேரத்திற்குள் தரிசனம் பார்க்க முடியும். அதேபோல் 300 ரூபாய் டிக்கெட் மூலம் செல்லும் பக்தர்கள் 2 to 4 மணி நேரத்திற்குள் தரிசனம் பார்க்கலாம். நாளை திருப்பதி பொறுத்தமாற்றில் கூட்டம் மிக குறைவாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் அதற்கேற்ப தங்களது திட்டங்களை வகுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் பெற திருமலா திருப்பதி தர்ஷன் அப்டேட் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.